17 ஜூலை. ஓகே ஓகே சரி. நீ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். யூ. ஜியாவ் அப்படின்றது கால். ஷம்ம அப்படின்றது வாட்டர். மின்ஸு அப்படின்றது நேம். அப்போது உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் நம்ம கால் அப்படின்னு சொல்கிறோம். நேமுன்றது மின்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ நீஜியா ஷம மின்ஸு. நீஜியா ஷம மின்ஸு. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அதுக்கு? ஓஷு. அப்போ இந்த இடத்துல ஷியா வரல, அதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓஷு அப்படின்ற போது வி ஆர் சேயிங் தட் ஐ ஆம் உங்களுடைய பேர். இப்போது இவங்களதில் வந்து வி கேன் சே தட் இனிஷியல்ஸ் வந்து சொல்கிற பழக்கம் இவங்ககிட்ட இருக்குது. அதாவது அவங்களுடைய சர்நேம். நம்மளுக்கு சர்நேம் சொல்கிற பழக்கம் வந்து இல்லை, இந்தியாவில் பொதுவாக இல்லை. ஆனால் பட் இவங்களுக்கு சர்நேம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக்சர்ஸை நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போது வேர்ல்டு உடைய மேப்லேயோ இல்லாட்டி வேர்ல்டோடைய குளோப்லேயோ அப்படி பார்த்தோன்னா இந்த இது வந்து மிடில் இருக்குது. இது சொங்கு அப்படின்னாலே மிடில்னு அர்த்தம். குவோனா கண்ட்ரி. அப்போது அவங்களே எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் மிடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. எல்லா நேஷன்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் நடுமத்தியில் இருக்கோம் அப்படின்றது. அப்போ சொங் அப்படின்னாலே மிடில் அப்படின்னு அர்த்தம். அப்போ சொங்கோ அப்படின்னா நம்ம இது மிடில் கண்ட்ரின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம இதை இங்கிலீஷில் சைனா, தமிழில் சீனம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. அதே மாதிரி மெய் குவோ இவங்களது ஒரு காண்டினென்ட் தானே. ஸோ மெய் குவோ அப்படின்னும் போது மெய் அப்படின்னாலே ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாரும் நேஷ்னாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறவங்க தானே யூஎஸ் பீப்புள். ஸோ தே ஆர் நாட் ஒரிஜினலி இப்போ நம்மள மாதிரி இந்தியன்ஸ்னால் நம்ம இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே வளர்ந்தவங்க இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் இங்கே அமெரிக்கன்ஸ் மட்டும் எல்லா நேஷன்ஸ்லேருந்தும் வந்திருப்பாங்க. அங்கே ஒரு ஆஃப்ரிக்கனை பார்க்கலாம், இந்தியனை பார்க்கலாம், சைனீஸை பார்க்கலாம், ஜாப்பனீஸை பார்க்கலாம், யூரோப்பியன் இட்டாலியன் பார்க்கலாம், போர்ச்சுகீஸ் பார்க்கலாம். அது மாதிரி எல்லா நேஷன்ஸ்லேருந்துமே இதில் இருப்பாங்க. அதனால் மெயினாலே ஃபாரின். கோனா ஃபாரின் கண்ட்ரீஸ் டுகெதர் யுனைடெட் பிகம்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யூஎஸ் இல்லைனா அமெரிக்கா. அதே மாதிரி சொங்கோ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஃபஸ்ட்டில் சொங்கோன்னு பார்த்தோம். சொங்கோ ரென்னுனாலே பர்சனுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம், பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொங்கோ ரென் பிகம்ஸ் சைனீஸ் பர்சன் ஆர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளது இந்துரென். நம்ம இந்தியன்ஸ் அப்படின்றது இந்துரென். அதே மாதிரி மெய்கோவில் இருக்கிறவங்கள மெய்கோரன்னு சொல்கிறோம். அப்போ அமெரிக்கன் பர்சன், யூஎஸ் பர்சன். ஓகே. அதே மாதிரி லவ், இந்த இடத்துல 5th ஒன் பார்த்தோம்னா லவ். இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடிகலுக்கு பேரே வந்து எர்த்து. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து எர்த்து. இந்த எர்த்தில் ஒரு செடி. அப்போது இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆன்ஷியன்ட் இதில் டைம்ஸில் வந்து முதல்ல வந்தது எவல்யூஷனில் வந்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிளான்ட்ஸ் தானே ஃபஸ்ட்டு வந்தது. மேம் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா? இருங்க என்னோட இன்டர்நெட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்னோட வாய்ஸ் கேட்குதா லோரியா? இப்போ ஓகே. அப்போ இது வந்துட்டு லவ்ஷு அப்படின்னும் போது அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு கீழே இருக்கிறது எர்த்து. ஸோ ஆன்ஷியன்ட் டைம்ஸில் முதல்ல பிளான்ட் கிங்டம் தானே ஃபஸ்ட்டு வந்தது. ஓகே. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்தது வந்து எப்போவுமே வைஸாக இருக்கும் இல்லையா, விஸ்டமோடு இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி.
அப்போது அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தவங்க ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது, ஸ்பியர் தான் இந்த கோடு. அப்புறம் அவங்கக்கிட்ட மற்ற பல ஆர்ம்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த லவ் அப்படின்றது வந்து த ஒன் ஹூ இஸ் ஓல்ட் அண்ட் வைஸ் அண்டு ஹூ வியர்ஸ் என்ன சொல்கிறதுனா ட்ரெஸ். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரெஸ்ஸு. ஓகே, அப்போ எல்லாருமேலாம் அந்த டைமில் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது த ஒன் ஹூ இஸ் ஓல்ட் அண்ட் வைஸ் அண்ட் வியர்ஸ் அ ட்ரெஸ் இஸ் த டீச்சர். முதல்ல இவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு டீச்சர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாலேஜை சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்பியர் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ டீச்சர். ஸோ அதே மாதிரி ஸ்வேஷங் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்வேஷங்கில் வந்துட்டு இது வந்து ரூஃப் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ரூஃப் ரேடிக்கலில் அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து தே டோன்ட் ஹாவ் அ கிளியர் ஐடியா எதுக்காக அதை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. மேபி அப்போது அது குச்செல்லாம் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா இப்போ சீலிங்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஓலை அந்த மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ மேபி அதை தான் டினோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ த சீலிங் வந்துட்டு ஏதோ ஒன்று ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டி விச் இஸ் மேட் பை த வுட்ஸுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி மேலே குச்சாக போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து குழந்தையோட பேபி ரேடிக்கல், அப்படி இல்லைன்னா சைல்டு ரேடிக்கல்னு சொல்லலாம் இது. அப்போ பேபி சைல்டு இந்த அண்டர் த ஒன் ரூஃப் அனுப்பிச்சு இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷன், அவனை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றுறாங்க, இல்லைனா வந்து அவனுக்கு ஒரு நாலேஜ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஸ்வேஷங் த ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் இன் டு அண்டர் ஒன் ரூஃப் ஃபார் த நாலேஜ் கெய்னிங் பர்பஸ் இஸ் த ஷெங். ஓகே, அப்போ ஸ்வேஷங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட். அப்போ ஷுவே அப்படின்றதுனாலே ஸ்டடின்ற மாதிரி வந்துடும். த ஸ்டடியிங் பர்சன் இஸ் த ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ நம்பர் 1 டயலாக். கர்வன் அப்படின்னாலே வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படின்னாலே கிளாஸில் இது வந்து 1ன்றது கல்ச்சர், லாங்குவேஜ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போது நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது கல்ச்சர் ரிலேட்டடாகவோ இல்லாட்டி லாங்குவேஜுக்கு உண்டான கிராமர் ரிலேட்டடாகவோ இந்த இதில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் கர்வன் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல ஜை ஸ்வேஷியா அப்படின்னா அட் த ஸ்கூல் இல்லைனா இந்த ஸ்கூல். அப்போ இந்த ஜை அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரிப்போசிஷன். முதல்ல இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ரிப்போசிஷன். இப்போது லொக்கேஷன் எங்கேயாவது நம்ம வந்து ஸ்கூல் அதாவது லொக்கேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட ஐ ஹாவ் டு சே தட் ஜைஜியா. இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா ஜை கொங்ஸுன்றது ஆஃபீஸு. ஓகே, அந்த மாதிரி ஜை. இப்போ வேறு எங்கேயாவது இருக்கோம் ஈயுவான்னா வந்து ஆமாம் ஈயுவான்னா ஹாஸ்பிட்டல். நம்ம பேஷண்ட்டாக தான் போகணுன்னு அவசியம் இல்லை, டாக்டராகவும் போகலாம். ஓகே, அந்த மாதிரி சை ஈயுவான் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அட்டுன்னு சொல்கிறது, இல்லைனா இன்னுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி சை போட்டுட்டு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல வந்துட்டு சையை வந்து நமக்கு சை ப்ளஸ் வெர்பு வந்திருக்கு அப்படின்னா இப்போ சை போட்டுட்டு நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சைச்சு அப்படின்னா ஈட்டிங்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ ஜை போட்டுட்டு ப்ளஸ் வேர்பு வந்து ஹர்னா டு ட்ரிங்க்கு. அப்போது நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இல்லை காஃபி குடிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி. அப்போ எனி வேர்பு சை ப்ளஸ் எனி வேர்ப் பிகம்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படியும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சை ஸ்வேஷியா அப்படின்னும் போது இது ஸ்கூலில் நான் இப்போ ஸ்கூலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நீஜியாவ் ஷம்ம மீன்ஸு உன்னோட பேர் என்ன? நீஜியாவ் ஷம்ம மீன்ஸு ஓஜியாவ் லீவே. ஸோ என்ன சொல்கிறாங்க லூயா? நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி அதை படிங்க. வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டு வாட் இஸ் ஆனா அப்பவுமே நம்ம பார்க்கும்போது ஓஷி அப்படி சொல்லி என்னோட நேம் சொல்ற மாதிரி தான் பார்த்தேன். ஓஷின்னு போடுறது ஒரு வகை ஐஎம்னு சொல்லிட்டு.
இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ கால் மை செல்ஃப் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஐ கால் மை செல்ஃப் அஸ் லீவே. அப்போ லீன்றது வந்து சர்நேமு, யுவேன்றது உங்களை கூப்பிடுற பேர். ஓகே, ஸோ இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஃபாதர் நேமை நம்ம இனிஷியல்ஸு முன்னாடி போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் உங்கள் பேர் வருது. ஸோ ஆனால் நமக்கு இனிஷியல்ஸை சொல்ல மாட்டோம். நம்ம ஜஸ்ட் நம்மளோட இது மட்டும்தான் சொல்லுவோம், பேரை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அவங்களதில் இனிஷியலை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிவிட்டு அதே லீ தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பாட்டிக்கும் லீயாக தான் இருக்கும். ஓகே, அவங்க கொள்ளு பாட்டிக்கும் லீயாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தாத்தா வந்து லீயாக இருப்பார். ஓகே, ஸோ அந்த அப்பாவுடைய அதாவது அந்த வம்சத்துடைய பேரை அவங்க எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இது லீ. அப்போ முதல்ல வர்றது சர்நேம் தான். ஆல்வேஸ் இட் இஸ் அ சர்நேம். அண்ட் தென் இந்த யுவே அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நம்ம அவங்களுக்கு அக்வைண்டன்ஸாக இருந்தோன்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா அக்வைண்டன்ஸு, ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா மட்டும்தான் அவங்கள கூப்பிடுற ஒரிஜினல் பேர் நமக்கு தெரியும். இல்லைனா அதர்வைஸ் they give their name only the surname தான். வாங்கு. ஸோ மோஸ்ட் சர்நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கு, சாங்கு, லீ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து எத்தனையோ கோடியில் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது த மோஸ்ட் யூஸ்டு சர்நேம்ஸ் வந்து வாங், சாங், லீ. ஓகே, சரி. இப்போ இதை நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி படிங்க க்ளோரியா. நீஜியா ஷம்மா மீன்ஸ் ஷம்ம. எப்படி சொல்லணும்? ஷம்ம. ஆமாம், எஸ்ஹெச்னே சொல்லிக்கிறோம். ஷம்ம மீன்ஸ் நீஜா ஷம்ம மீன்ஸ். அப்போ இப்போ நீங்கள் உங்கள் அப்பா பேரோட சேர்த்து சொல்லுங்க. ஓஜியா ஆப்ரஹாம் க்ளோரியா. ஓகே, அதுதான் நீங்கள் உங்கள் சர்நேமாக சொல்கிறீங்க. ஓகே. ஆனால் இப்போ அதர்வைஸ் வி கேன் சே, இப்போ நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, வழக்கம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓஜியா க்ளோரியா அப்படின்னு சொல்லணும். ஓஜியா க்ளோரியா இல்லைன்னா ஓஷு க்ளோரியா. ஐ எம் க்ளோரியா அப்படின்னு சொல்கிறது தான் ஓஷு க்ளோரியா. ஓஜியா க்ளோரியா அப்படின்றது ஐ கால் பை த நேம் ஆஃப் க்ளோரியா அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ 3 and 1. 第3课，你叫什么名字？ Lesson 3. What's your name? 课文1。 Text 1. 你叫什么名字？ 我叫李月。New words. 叫什么名字？ 我 Proper noun. 李月. ஸோ இவங்க மூன் மாதிரி இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. யுவே அப்படின்னா மூன். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பேர் வைப்பாங்க இல்லையா, நிலா, வெண்ணிலா, அந்த மாதிரி தான் அவங்க ஊர்லேயும் வச்சுட்டு இருக்காங்க இன்னும். யுவேனா வந்து நிலவு. அதாவது எப்பவுமே கேர்ள்ஸுக்கு எப்பவுமே கொஞ்சம் டெண்டராக, சாஃப்டாக, பியூட்டிஃபுல்லாக இருக்கிற நேம்ஸ் தான் வைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பையனுங்களுக்கு வந்துட்டு டிராகன், வேரியர் அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்கு, பவுண்டினஸ் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வைப்பாங்க பேர். ஸோ இந்த சாங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். வாங்கு, சாங்கு. வாங்குனாலே கிங்குன்னு அர்த்தம். நம்ம ஊரில் ராஜா அப்படின்னு பேர் இருக்கிறோம்னா அந்த மாதிரி. ஓகே, ஸோ எல்லாமே ரிலேட்டட். ஸோ ஏஷியன் கல்ச்சர் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாய் ஷ்வேஷியா, ஜாய் ஜியாவ்ஷு அப்படின்னாலே கிளாஸ் ரூம். அப்போது இந்த ஜியாவ் வந்து வேறு, இந்த ஜியாவ் வந்துட்டு கிளாஸு, இது ஷுன்றது ரூம். எனி ரூம் விச் இஸ் யூஸ்டு ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் பர்பஸ் அப்படின்றது தான் அந்த ஷூ. நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஷூ மட்டும் தனியாக வேறு இதோட நிறைய இதோட வரும். ஓகே, இந்த ஜியாவ் வந்து கிளாஸு. அப்போ கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜை, அப்போ கிளாஸ் ரூம் இஸ் ஆல்சோ எ பிளேஸ். அதனால் இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம ஜை போட்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, நீ ஷு லவ் ஷுமா, யூ ஆர், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லவ் ஷு அப்படின்னா the one who is old and wise wearing a long dress அப்படின்ட்டு. நீங்கள் அந்த இது என்ன சொல்கிறது, ஷங்க்ரி என்னமோ அந்த மாதிரிலாம் ஒரு சில மூவிஸ்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஒரு அங்கி மாதிரி போட்டுட்டு ஒருத்தர் நிற்பார், ஒல்லியாக, மேலே மட்டும் ஒரு சின்ன குடுமி போட்டு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ்ஷாக இருப்பாங்க. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸு அந்த இதுக்கு முன்னாடி வந்த 90s அதாவது 19th சென்ச்சுரியில் வந்த படம்லாம் வந்து அப்படி தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது மோஸ்ட்லி அப்படி. ஏன் இவர் என்டர் த ட்ராகன், இவர் நம்ம அவர் பேர் என்ன, ப்ரூஸ்லி, அவரோட படத்துல எல்லாமும் மாஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ஒல்லியாக பெரிய கவுன் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் இவங்க இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ லவ் ஷு, ஓகே நீ ஷு லவ் ஷுமா, யூ ஆர் டீச்சர். அப்போ இந்த மா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்பிங், ஒரு கொஸ்டின், ஒரு சென்டென்ஸ். நீ ஷு லவ் ஷுனா அது சென்டென்ஸாக போயிடுது. அப்போ எந்த சென்டென்ஸையும் நம்ம ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டுக்கலாம். அது வந்து மா போட்டு அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வி கேன் ஆட் திஸ் மா அண்ட் இட் பிகம்ஸ் அ கொஸ்டின். ஓகே, ஸோ யூ ஆர் அ டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க, கொஸ்டினாக கேட்குறாங்க. யூ ஆர் அ டீச்சர், நம்ம இங்கிலீஷ் எப்படி கேட்க மாட்டோம், ஆர் யூ டீச்சர், இந்த ஆரை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுருவோம், வேர்பை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ யூ ஆர் டீச்சர் அப்படின்னு கேட்குறோம். ஓபுஷு லவ்ஷு ஓஷு ஸ்வேஷம், ஓபுஷு லவ்ஷு ஓபுஷு லவ்ஷு ஓஷு ஸ்வேஷம். ஐ எஸ் ஐ நோ அப்புறம் தான் இஸ் சொல்கிறாங்க. ஐ நோ இஸ் டீச்சர், அதனால நம்ம இதை நோன்னு எடுத்துக்காமல் நாட் இஸ் டீச்சர்னு வச்சுக்கலாம். ஐ நாட் இஸ் டீச்சர், ஐ எம், அப்போ ஓஷனும் போது ஐ எம் ஸ்வேஷன் ஸ்டூடெண்ட். முதல்ல இப்போ லிசன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி படிங்க. 课文2 Text 2. 你是老师吗？ 我不是老师，我是学生。New words. 是老师吗？学生。இப்போ நீங்கள் படிங்க குளோரியா.你是老师吗？我不是老师。我是学生。இது ஒன்றுமே இல்லை, இதை நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஓகே, ஷுவே அப்படின்றத SHUVEY, ஷுவே 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 ஷங், ஷுவே ஷங். இதில் ஈ வருது, இதில் நம்ம அங்கன்னு சொல்லுவோம், ஷுவே ஷங், ஷுவே ஷங், ஷுவே ஷங். அப்போ ஷு அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் நம்ம டு பி வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆம், இதே ஒரே வெர்பை இத்தனையாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், மல்டிபிள் பர்பஸ். ஸோ ஷு இஸ் ப்ளூஸ், சிங்குலருக்கும் அதுதான், ப்ளூரலுக்கும் அதுதான், எல்லா ப்ரொனவுன்ஸுக்குமே இது தான், ஷு தான். இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து நான் சிங்குலர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓனா ஐ. ஓகே, அதே மாதிரி நீனா வந்துட்டு யூ. ஓகே, அதே மாதிரி இதில் வந்துட்டு தா வந்து ரெண்டுமே, ஹீ ஷி ரெண்டுமே வந்து தா தான். அப்புறம் இட்டு கூட இருக்குது அதில், அது இதுன்னு சொல்லணுன்னாலும் அதுக்கும் தா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த பூனை அப்படின்னும் போது கூட அவங்க தாஷுன்னு தான் சொல்லுவாங்க. இது நமக்கு சிங்குலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ளூரல் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல போடுறேன் நான், ப்ளூரல் வந்துட்டு. அப்போ இந்த ஓக்கு பக்கத்தில் வெறுமனை ஓமன் அப்படின்னு போட்டுக்கிட்டோன்னா அது வி ஆயிடுது. நீக்கு பக்கத்தில் மண்ணு போட்டோன்னா இட் பிகம்ஸ் நீமன். அப்போ வந்து யூ போத்து இல்லைனா யூ ஆல், நீங்கள் எல்லாருமே அப்படின்ற மாதிரி, மோர் தென் 1 person பிகம்ஸ் நீமன். அதே மாதிரி தா போட்டுட்டு மண் போட்டோன்னா தேன்னு வந்துடுது. ஸோ இதுதான். அப்போ சிங்குலர் வந்து ஓ நீ தானா, ப்ளூரல் வந்து ஓமன் நீமன் தாமன். அப்போ ரெண்டுத்துக்குமே போத் மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைனுக்கு ரெண்டுத்துக்குமே தாமன் இருக்குது. ஒரு தாமன் வந்து நம்ம இந்த தாளை வந்து இப்படி போட்டு தீ மாதிரி போட்டு இப்படி போட்டோன்னா இது ஹீ. இதே வந்து இப்படி போட்டு அவங்களுடைய அந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அவங்களுடைய மேரேஜஸ்லாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அவங்களால லாங் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நடக்க முடியாது. அதனால தான் இந்த காலை இப்படி மடித்து வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்து வந்ததுன்னா இது ஃபீமேல் ரேடிக்கல். இந்த ஃபீமேல் ரேடிக்கலுக்கு பக்கத்தில் இந்த இதில் என்ன போட்டோமோ அதே இது இங்கேயும் போடுறோம். அப்படி போட்டோன்னா இது ஷீ.
அதே மாதிரி இதனுடைய ப்ளூரல் வந்து அப்போ இவங்களுக்கு 2 தே இருக்குது. இங்கிலீஷில் நம்ம எல்லாத்தையுமே தேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபீமேல் குரூப்பாக இருந்தாலும் தே தான், ஃபீமேலும் மேலும் இருந்தாலும் தே தான். ஆனால் இவங்களதில் தனித்தனியாக வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தா மண், ஓகே, தாமன் இதுதான் மண். அதே மாதிரி இது வந்து தே மேஸ்குலைன் இது. அதே மாதிரி ஃபெமினைனுக்கு வந்துட்டு இப்படி போட்டுட்டு அதே மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுறோம். இது வந்து தே, இது ஃபெமினைன். அப்போ இதுவும் தாமன் தான். அப்போது இது வந்து தே ஃபெமினைனு. அப்போ இந்த ஒரு கிளாஸில் எல்லாருமே கேர்ள்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த தா தான் போடுவாங்க. ஆனால் பட் சொல்லும் போது ப்ரொனன்சியேஷனில் நம்மளால் பெருசாக ஒன்றும் ஆஸ் அ பிகினராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அவங்க எந்த தாவை மீன் பண்ணாங்கன்ட்டு. ஸோ கான்டெக்ஸ்டாக ஓகே இந்த கிளாஸில் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஸோ கேர்ள்ஸை பற்றி பேசுகிறதுனால இவங்க இந்த தாமனை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம அசியூம் தான் பண்ண முடியும். ஆனால் பட் ரிட்டர்னில் நம்ம கரெக்டாக கிளியராக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகே சரி. இப்போ வந்து ஜை ஷ்வேஷியா இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜை ஷ்வேஷியா அப்படின்னும் போது அதே தான். இப்போ ஷுவே அப்படின்னாலே நம்ம வந்து குழந்தை உள்ளே போய் படிக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்து அதுக்கு அடுத்து இந்த கேரக்டர் இருக்குது பாருங்களேன், இது வந்து ஒரு மரம். இந்த ரேடிக்கல் வந்துச்சுனாலே அது மரம். அந்த காலத்துலலாம் சீலிங் போட்டு சொல்லியிருப்பாங்களான்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இப்படியும் வச்சுக்கலாம். அந்த மரத்தில் ஒரு மீசை தான் இது ஆக்சுவலாக. மீசை வச்ச ஒரு அவங்களுக்கு மீசை வந்து ஒல்லியாக தொங்கும், அப்படியே சின்னக்கு கீழே வரைக்கும் தொங்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இட் இண்டிகேட்ஸ் த என்ன சொல்கிறதுன்னா ஒரு அவங்கள வந்து டீச்சர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு இண்டிகேஷன்ஸ் அதெல்லாமே. ஸோ இதுதான் அப்போ ஷ்வேஷியா. அப்போ வந்து a student under one roof, it may be a tree or it may be a parts derived from a tree and a person who is standing before them with a long gown with a long mustache to என்ன சொல்கிறது to teach the persons. அந்த மாதிரி அங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து 7 வயசு 8 வயசு 10 வயசில் கூட ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த டைம்லலாம் யாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ தான் 2.5 வயசுலேயே கொண்டு போய் விட்டுறது, ஏன்னா இது தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, நீஷு சொங்கோரன்மா. அப்போது ஆர் யூ அ சைனீஸ் பர்சன்? ஓகே, நீஷு அப்போ நம்ம வந்து என்னன்றோம், யூ ஆர் சொங்கு அப்படின்னாலே மிடில் கண்ட்ரி பர்சன் பிகம்ஸ் சைனா. ஸோ யூ ஆர் சைனீஸ் பர்சன், சைனா பர்சனா அப்படின்னு கேட்குறோம். அப்போ மா போட்டதுனால இது வந்து கொஸ்டின் ஆகிடுது. நம்ம வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி மா வச்சு கேட்க மாட்டோம். ஆர் யூ சைனீஸ் பர்சன் அப்படின்னு கேட்டுருவோம். ஓ புஷு சொங்கோரன் ஓஷு மெய்கோரன். ஸோ இந்த பொண்ணு வந்து மெய்கோரன், இது வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனாக இருப்பான் இந்த குழந்தை. ஸோ அவள் கேட்குறா நீ சொங்கோரன்னு. இந்த குழந்தை கேட்கும்போது இந்த குழந்தை என்ன சொல்கிறா, ஓ பூஷு. ஸோ அப்போ பூஷுன்னும் போது அவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா நாட் இஸ். ஐ எம் நாட் சைனீஸ் பர்சன் ஓஷு, ஐ எம் மெய்கோரன் யூஎஸ் பர்சன். நீஷு சொங்கோரன் மா, ஓ புஷு சொங்கோரன் ஓஷு மெய்கோரன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வாட்டி இது நம்ம ஆடியோ கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 times படிங்க, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாறும்.课文3 Text 3. 你是中国人吗？我不是中国人，我是美国人。New word. 人 proper nouns. 中国美国சொங்கோ மெய்கோ அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் படிங்க க்ளோரியா. அப்போ நீஷு சங்கோரன்மா, ஓபுஷு சங்கோரன்மா, சங்கோரன் ஓஷு மெய்கோரன். இது சொங் அப்படின்னு சொல்கிறோம். சொங். ஆமாம், உங்களுக்கு இசட் வர்றதுனால சாங்கு சொங்கு அந்த மாதிரி நிறைய ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு முதல்ல பார்த்தோன்னு தோணும்.
பட் இது வந்து சொங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு வாட்டி நீங்கள் படிங்க. 你是中国人吗？ ஓகே. 我不是中国人，我是美国人。 வருஷம் மைக்கோ. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரென் அப்படின்னும் போது இட்ஸ் அ ஹியூமன் பர்சன். சொங்கோ அப்படின்னும் போது இட் இஸ் சைனா. மெய்கோ அப்படின்றது இட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரி, அப்போ இந்த இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் இது வந்து கொஸ்டின் வேர்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இன்ட்ரோகேட்டிவ்னால அது கொஸ்டின் ப்ரொனவுன். அப்போ இந்த ஷம்ம அப்படின்றது வந்து நம்ம இதை வாட்டுன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து வாட் இஸ் தட், வாட் இஸ் இட், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்லாம் கேட்குறதுக்கு அப்போ இந்த இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு தான் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ த இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் இஸ் யூஸ்டு இன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ்னால் கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுற சென்டென்சஸை தான் நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறோம். Serving as the object by itself or together with a nominal element following it. Nominal element following it னா அதுக்கு அடுத்து இதுதான் அந்த nominal element. இல்லைனா வந்து முன்னாடி இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா நீ ஜியாவ் ஷம்ம மீன்ஸ் நீ ஜியாவ் ஷம்ம அப்படின்னு கேட்டால் யூ கால் வாட்னா என்னது, நேமா இல்லை உங்களை வந்து ப்ரொஃபஷனில் என்னன்னு கூப்பிடுவாங்கன்றாங்களா என்னன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி வருது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நாமினல் எலிமெண்ட்டு தான் இந்த மீன்ஸு இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு பொறுத்த வரைக்கும். அப்போ நீஜியாவ் ஷம்ம மீன்ஸு அப்படின்னும் போது யூ கால் வாட் நேம். அப்போ இந்த நீஜியாவ் ஷம்ம அப்படின்றதோட நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா யூ கால் வாட் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனில் என்னன்னு கேட்குறாங்களா, இல்லை நம்மளை வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய என்ன சொல்கிறது சோஷியல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்களா. அப்போ நம்ம சர்நேம் வச்சு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்களா இல்லை என்ன அப்படின்றது. அதனால் இந்த இடத்துல மீன்ஸுன்றது அந்த நாமினல் எலிமெண்ட் ஆட் பண்ணாதான் அதுக்கு வந்து இட் இஸ் கிவிங் எ பர்பஸ். ஸோ இதை தான் நம்ம கேட்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, அதே மாதிரி திஸ் இஸ் சர்ச்சு ஷம்மா அப்படின்னும் போது இது முன்னாடியே வந்துடுது ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்னா இந்த பொருள் என்னது அப்படின்னு கேட்குறோம். ச அப்படின்னாலே திஸ் இஸ் வாட், நம்ம வாட் இஸ் திஸ்ன்னு கேட்போம் இங்கிலீஷில். இவங்க வந்து எப்படி கேட்குறாங்க ஷம்ம சர்ச்சு அப்படின்னு கேட்குற பழக்கம் இவங்க இதில் கிடையாது, இது உல்டா. ஸோ சர்ச்சு ஷம்மா, ஸோ திஸ் இஸ் வாட். அப்போ என்ன கேட்குறாங்க ஷம்ம, ஸோ திஸ் இஸ் வாட். அப்போது நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் ஆன்சராக இருந்தால் சர்ச்சு. இப்போ என் கையில் வந்து இது பென் இருக்குது. ஓகே, சர்ச்சு பி இல்லை பென்னுனா பீன்னு மட்டும் சொல்லணும், அதுக்கு 2-3 மீனிங் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போ என் கையில் மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன் அதே மாதிரி எடுத்து சர்ச்சு ஷோஜ. ஸோ திஸ் இஸ் மொபைல். சர்ச்சு ஷம்ம சர்ச்சு ஷோஜ், திஸ் இஸ் மொபைல். அதே மாதிரி இதே மாதிரி என்ன கேட்குறாங்க சர்ச்சு ஷம்ம ஷூ. இப்போ இதுலேயும் நாமினல் எலிமெண்ட் வந்துருச்சு. இது என்ன புக்கு, அப்போது சர்ச்சு ஷம்ம அப்படின்னு அதோட நிற்காம ஷம்ம ஷூனா புக்கு. சர்ச்சு ஷம்ம ஷூ சர்ச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் வாட் புக், திஸ் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ஹான்யூ ஷூ. ஹான்யூனா சைனீஸு. ஹான்யூ ஷூ சர்ச்சு ஹான்யூ ஷூ, திஸ் இஸ் சைனீஸ் புக். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இங்கே. ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே அது 3 லைனையும் படிங்க. நீஜியாவ் ஷம்மா மீன்ஸ் நீஜியாவ் ஷம்ம மீன்ஸ். அப்போ என்ன சொல்வீங்க, நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம். ஓஜியா உங்கள் பேர், ஓஜியா க்ளோரியா. சர்ச்சு ஷம்மா அதுக்கடுத்து சொல்லுங்கள். சர்ச்சு ஷம்மா சர்ச்சு ஷோஜ். சர்ச்சு ஷோஜ் ஷோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷோஜ்.
这是什么书？这是什么书？这是韩语书。韩语书。这是韩语书。Very 韩 good. 语书。Chinese book. ஓகே இந்த இடத்துல வந்து ஷு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷு சென்டென்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு இஸ்ஸு ஆறு சென்டென்ஸ். ஓகே அப்போ இந்த இஸ்ஸு ஆறு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆம் இஸ்ஸு ஆறு சென்டென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். The ஷு sentence is a determinative sentence with the ஷு indicating what somebody or something equals or belongs to. The negative sentence is formed by adding the negative adverb. Okay. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பதில் நம்ம நேரடியாக வந்து இதிலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஷுன்றது நம்ம எங்கே ஆட் பண்ணுறோம்? இப்போ சம்படி. அப்போ இந்த சம்படி வந்து லீயுவே, ஒரு நேம் ஆஃப் த பர்சன். ஓகே லீயுவே. அப்படி இல்லைன்னா சம்திங் ஈக்குவல் ஆர் பிலாங் டு அப்படின்னா சம்திங் ஈக்குவல் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம ஓன்னு போடுறோம், இல்லை தான்னு போட்டுக்கலாம், நீன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொனவுனை இதுக்கு ஈக்குவேலண்ட்டாக ஒன்று பேர் இல்லைன்னா ப்ரொனவுன் போட்டுக்கிறோம். ப்ரொனவுன் இஸ் நத்திங் பட் ஓ தா நீ. ஓகே இல்லைன்னா ஓமன் தாமன் நீமன் போட்டுக்கிறோம். சரி அது முடிஞ்சிருச்சு. அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல லீ யுவேஷு, அப்போ இது ஒரு டெட்டர்மினேட்டிவ் சென்டென்ஸ். அவங்க ஒரு டீச்சர் பா. லீ யுவே இஸ் அ டீச்சர். ஸோ இட் இஸ் டெட்டர்மைண்ட் இன் த சென்ஸ்னால் அவங்க அந்த ப்ரொஃபஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து டெட்டர்மைண்டுன்னு சொல்கிறத விட நம்ம எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் எம்ஃபசைசிங். நம்ம வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனோ இல்லாட்டி அவங்க வந்து அவங்களுடைய பேரோ இதுதான் அப்படின்னுட்டு நம்ம சொல்லணும்னா வி ஹாவ் டு யூஸ் ஷு. ஒரு டெட்டர்மைண்டாக இருக்கிற ஒரு விஷயத்த ரெகுலராக இப்போ உங்கள் பேருன்னும் போது ஓஷு நீஷு அந்த மாதிரி நம்ம சொல்லலையே. இஸ் தட் இஸ் யூ அப்படின்னு அந்த டெட்டர்மைனுக்காகவும் நம்ம வந்து ஷு ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அது அப்போது இது நமக்கு ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வரும். இது ஆக்சுவலாக நம்ம பாட்டுக்கு இஸ்ன்னு சொல்லிட்டு போகிறத எதுக்கு டெட்டர்மினேட்டிவ் அது இது, அப்போ டெட்டர்மைன் இல்லைன்னு இருக்கிறது எது இருக்குன்றதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ணுறோம். லீவே இஸ் அ டீச்சர். அப்போ இந்த இஸ்ஸுக்கு பதில் நம்ம ஷூ யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஓஷு இந்த இடத்துல ஷூ போட்டுக்கிறோம். லவ் ஷு. ஸோ லீவே இஸ் அ இது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்வீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்கள் ஆக்சுவலாக பயோடெக்கா இல்லை? பிடெக் ஐடி. ஓ பிடெக் இன் ஐடியா. ஓகே அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா? சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கும். ஓகே இருங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். முதல்ல இன்ஜினியர்னு போடுவோம், அப்புறம் சாஃப்ட்வேர்னு போடுவோம். இன்ஜினியர்னா கொங்செங்ஷு. இதை நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி. கொங்செங்ஷு. அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றதுக்கு இருக்கணும். நோ ரிசல்ட்ஸ்னு வந்துடுச்சு. தனித்தனியாக தான் போடணும். ஸோ யூ ஆர் அ ருவான்ஜியன் இதுதான் எடுத்துக்கணும். ருவான்ஜியன் கொங்செங்ஷு. ருவான்ஜியன் கொங்செங்ஷு. ருவான்ஜியன் RUANJIAN. இது வந்துட்டு கொங்செங்ஷு. இந்த இடத்துல வந்து கொங்செங்ஷு. நான் சொன்னேன் இல்லையா இந்த ஷு அப்படின்றது ஒரு ரூம். இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் லவ் ஷுக்கு வருது இல்லையா, அதே ஷு தான் இது. இப்போ எல்லாத்துக்குமே அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த டைமில் லவ் ஷு மட்டும்தான் ஒன்லி எஜுகேட்டட் பர்சனாக இருந்தார். இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஷூ போட்டு இட் இஸ் ஹானரபிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மாடர்ன் இதில். ஓகே கொங்செங்ஷு ருவான்ஜியன் கொங்செங்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. ருவான்ஜியன் கொங்செங்ஷு. ருவான்ஜியன் RUANJIAN ருவான்ஜியன் கொங்செங்ஷு. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ ஓஷு இது ருவான்ஜியன் கொங்செங்ஷு.
是完全工程师。 இப்போ இது இப்போ நான் என்ன சொல்லுவேன் ஓ புஷ்ன்னு சொல்லுவேன் இல்லையா இப்போ ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ நான் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க ஓகே ஆர் யூ அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கேட்குறீங்க அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் ஓ புஷு அப்போ வந்து இந்த நெகேஷன்ற இந்த பூ வந்து அட்வர்ப் இது இந்த அட்வர்பை நம்ம எதுக்கு முன்னாடி போடுறோம்னா ஷூக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷில் வந்து ஐ எம் நாட்னு சொல்லிடுவோம் அப்போ யூ ஆர் நாட் அப்படின்னா யூ ஆர் நாட்டுன்னா இப்போ முதல்லயே இந்த ஷூ வந்து இங்கேயே வந்துடுது அதுக்கு அடுத்து பூ போட முடியாது ஸோ இங்கிலீஷ்லேருந்து நம்ம போட்டோம்னா இங்கிலீஷில் வந்துட்டு ஆறு அதுக்கு அடுத்து நாட்டு வருதுன்னா இவங்களது வந்து பூஷுன்னு வருது முன்னாடியே அந்த பூவை வந்து நாட்டை தூக்கி இங்கே போட்டுக்கிறாங்க பூஷு தான் ஆல்வேஸ் ஆல்வேஸ் இட் இஸ் நாட் ஷூ பூ ஓகே ஓ பூஷு லவ் ஷூ ஐ எம் நாட் இஸ் டீச்சர் ஐ நாட் இஸ் டீச்சர் அப்படின்னா ஐ எம் நாட் டீச்சர் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி டிக்ளரேட்டிவாக நம்ம சொல்கிறோம் ஓஷு இந்தோரன் ஓஷு அருணா ஓஷு இந்தோரன் ஓ பூஷு என்ன சொல்கிறது ஓ போஷு லவ்ஷு ஓ பூஷு ருவாஞ்சன் கொங்சங்ஷு ஸோ ஐ எம் அ டீச்சர் ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எனக்கு 2 சென்டென்ஸ் வந்து நீங்கள் உங்களோட நேஷ்னாலிட்டி சொல்லுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களோட பேர் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த அதாவது இருங்க நான் இங்கே போட்டுடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் சொல்லிடுறீங்க ஓஷு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்துட்டு நேஷ்னாலிட்டி சொல்கிறீங்க மூணாவது வந்து யூ ஆர் சேயிங் தட் ஐ எம் ப்ரொஃபஷன் சொல்லிவிட்டு நாலாவது வந்து நாட் மை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பூஷு வச்சு சொல்கிறீங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து மீஷுன்னா செக்ரட்டரி அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா மீஷுன்றது செக்ரட்டரி ஐ எம் நாட் அ செக்ரட்டரி ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகே சரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓஷு க்ளோரியா ஓஷு இந்தோரன் ஓஷு ருவாஞ்சன் கொங்சங்ஷு பூஷு ஓ பூஷு மிஷு மிஷு ஓஷு ருவாஞ்சன் கொங்சங்ஷு அவ்வளோதான் வித்தியாசம் ஓஷு இந்தோரன் ஓஷு அருணா ஓஷு இந்தோரன் ஓஷு என்ன சொல்கிறது ஓஷு லவ்ஷு ஓ பூஷு மிஷு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐ எம் அ டீச்சர் ஐ எம் நாட் அ செக்ரட்டரி அப்படியும் சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் இது வந்து கிராமரில் வந்து இந்த ஷூ எப்படி அப்ளை பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே மேம் அதனால் அடிச்சிட்டேன் ஓகே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் வித் மா இப்போ மா அப்படின்றது வந்து வேறு ஏதாவது காரணம் எடுத்துக்கலாமா மா அப்படின்றது வந்து விச் இஸ் என்ன சொல்கிறதுனா இன்ட்ரோகேட்டிவ் விஷல் அஷுமா ஆர் யூ அ டீச்சர் இந்த மா டீச்சர் அப்படின்னு கொஸ்டினாக கேட்கு ஓகே அப்போது இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கல் மா இண்டிகேட்ஸ் அ இன்டரோகேட்டிவ் மூட் அதாவது கொஸ்டின் பண்ணுற ஒரு மூடுக்கு அந்த ஒரு சென்டென்ஸை எடுத்துகிட்டு வருது when ma is added at the end of a declarative sentence the declarative sentence turns into a question இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா it is a declarative sentence நீஷு மெய்கோரென் வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிக்ளரேட்டிவ் சொல்லுங்க ஏ யூ ஆர் அ அமெரிக்கன் பர்சன் ஸோ யூ நோ திஸ் பெட்டர் தென் மீ த லாஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல டிக்ளரேட்டிவாக பேசுகிறோம்
இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கு அவங்க அமெரிக்கன் தானா இல்லாட்டி ஆஃப்ரிக்கனா அப்படின்ட்டு. அதனால வி ஆர் ஆஸ்கிங் தெம் நிஷு மெகோரன்மா. அப்போ அந்த ஸோ ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் ஜஸ்ட் பை ஆடிங் த மா we can bring that declarative sentence into a question. அவ்வளோதான். அப்போது நான் வந்து இப்போ எனக்கு உங்கள் பேர் தான் க்ளோரியான்றது எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்லை. அப்போது நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. அப்போ வந்து ஸோ நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிஷு க்ளோரியாமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆர் யூ க்ளோரியா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ நிஷு க்ளோரியா அப்படின்னும் போது யூஆர் க்ளோரியா அப்படின்றது டிக்ளரேட்டிவ். அதுக்கு பக்கத்தில் மா போடும்போது அதையே நம்ம கொஸ்டினாக மாற்றிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நிஷு சொங்கோரன்மா. சொங்கு கோ ரென் மா. ஸோ நிஷு சொங்கோரன்மா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ பூஷு சொங்கோரன் ஓஷு இந்தூரன். வி ஆர் ஐ எம் நாட் இந்தியன். சாரி, ஐ எம் நாட் த சைனீஸ் பர்சன், ஐ எம் இந்தியன். அதே மாதிரி என்ன கேட்குறோம்? நீஷு லவ்ஷுமா. நீஷு லவ்ஷுமா. நீஷு லவ்ஷுமா. ஆர் யூ a teacher? ஓபுஷு லவ்ஷு. ஐ எம் நாட் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஓஷு. இப்போ பாசிட்டிவ் ஆன்சர்னா ஓஷு லவ்ஷு. ஆர் யூ டீச்சர்? ஐ எம் டீச்சர். அப்போது அதுக்கு முன்னாடி எஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா we can say that ஷுத அப்படின்னாலே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம இஷ்டம் தான். ஷுத ஓஷு லவ்ஷு இல்லைனா ஷுத இட் செல்ஃப் இஸ் அ ஆன்சர். ஷுத எஸ். ஓகே, சரி, இது அப்படியே நீங்கள் படிங்க க்ளோரியா. இப்போ நீங்கள் இந்த 3 கொஸ்டின் என்ன கேட்குறீங்க? ஓகே. நீங்கள் வந்து இதில் வாட்ஸ்அப்பில் அந்த அளவுக்கு அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது தானே? இல்லை? வெரி குட், வெரி குட், நல்ல விஷயம். ஓகே நீஷு. ஸோ அது வந்து யுவர் சாய்ஸா இல்லாட்டி எப்படி? அது அப்படியே பழகிடுச்சு. சரி, நல்ல விஷயம், பழகிருக்கீங்க. ஓகே, சரி. நீஷு மேகோ ரென் மா அப்படிங்க. நீஷு மேகோ ரென் மா. ஓபுஷு மெகோரன் ஓஷு இந்தூரன். நீஷு சொங்கோ ரென் மா. ஓகே, ஓகே, நான் இப்போ அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஓகே, ஷுத ஓஷு சொங்கோரன். நீஷு லவ்ஷிமா. ஷுத ஓஷு லவ்ஷு. இது பாசிட்டிவ் ஆன்சர். இது நெகட்டிவ் ஆன்சர் ஓ பூஷு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம நெகட்டிவ் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா we have to start with பூஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு பூஷு ஓ பூஷு லவ்ஷு. ஓ பூஷு லவ்ஷு. ஓஷு என்ன சொல்லலாம்? ஓஷு. இப்போ நான் வந்து நர்ஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் டு சே தட் ஹூஷு. ஓஷு ஹூஷு. ஓபுஷு லவ்ஷு ஓஷு ஹூஷு. ஹூஷு HUSHU. மீஷுன்ற மாதிரி ஹூஷு. ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் எஸ்ன்னா ஷுதன்னு சொல்கிற மாதிரி, ஆன்சர் நோனா பூஷுன்னு சொல்லுவோம். பூஷு. இப்போ நம்ம ரோல் பிளே த டயலாக்ஸ்க்கு வந்துட்டோம். ரோல் பிளே த டயலாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதே தான். இப்போ இந்த நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த ஃபுல் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் என்கிட்ட இத்தனை கொஸ்டின் நீங்களும் கேட்கணும். ஓகே. ஓகே, நீச்சியாவ் ஷம்ம மீன்ஸ் ஓஷே ஓஜ்ய Gloria. Gloria. Okay. Nisha Chongoranma.
பூஷு ம் ஓ பூஷு ம் சங்கோரன்மா சொங்கோ சங்கோரன் ம் ஓஷு இந்தோரன் ம் வெரி குட் நிஷா மைகோரன்மா ஓ பூஷு மெய்கோரன் ஓகே இப்போ புஷு மைகோரன் நிஷா லவ்ஷமா ஓ பூஷு லவ்ஷு ம் ஓஷு ம் ருங்ஜியன் கொங்செங் ஷி ருவஞ்சன் கோங்சங்ஷு கொங்செங் ஷி ம் வெரி குட் நிஷு ஸ்வேஷங்மா Are you a student? ஓ பூஷு ஸ்வேஷங் Osha? ஓஷு ருவஞ்சியன் கொங்செங் ஷி I'm not a student, I am a professional அப்படின்னும்போது கொங்சங்ஷு ருவாஞ்சியன் கொங்சங்ஷு இல்லைன்னா நம்ம வெறுமனே ஐம் அன் இன்ஜினியர் அப்படின்னாலும் முடிஞ்சது ருவாஞ்சியன் கொங்சங்ஷு ஓகே சரி இப்போ நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேளுங்க நீஜ சென்மா மிஞ்சு ஓஜியா அருணா நீஷி சொங்கோரென்மா ஓபுஷு சொங்கோரன் ஓஷு இந்தோரன் நீஷி மெய்கோரன்மா ஓபுஷு மெய்கோரன் ஓபுயஷு I am also not a Chinese person. ஓபுயஷு சொங்கோரன் ஓஷு இந்தோரன் நீஷி லவ்ஷிமா ஓஷு லவ்ஷு நீஷி ஸ்வேஷங்மா ஷித ஆமாம் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஆமான்னு சொல்ல போகிறேன் எஸ் ஷித ஓஷு ஃபாயு ஸ்வேஷன் ஐ எம் அ ஃப்ரெஞ்ச் லேர்னிங் ஸ்டூடெண்ட் ஃபாயு இப்போ நம்ம ஹான்யூ அப்படின்னா சைனீஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இது வந்து ஃபாயு அப்படின்னா ஃப்ரெஞ்சு தேயு அப்படின்னா வந்து ஜெர்மன் ஸோ ஃபாயு தேயு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே ஹான்யூ வந்து இது அதே மாதிரி தமிழ் வந்து தாயுன்னு சொல்லுவாங்க தாயு தமிழ் ஃபாயு தேயு தாயு ஹான்யூ இப்போ ஹான்யூவில் 2 ஹான்யூ இருக்குது ஒரு ஹான்யூ வந்துட்டு இப்படி 4th டோன் போட்டால் இது சைனீஸு இன்னொன்று வந்து கொரியன் இருக்கு இல்லையா அதுவும் ஹான்கோ தான் அதுவும் அந்த ஹான்கோ அது ஹான்யூ அது வந்து கொரியன் இது ஹன்யூ அது ஹான்யூ கொரியன் வந்து ஹான்யூ அப்படின்னு மேலே ஏற்றி சொல்கிறோம் ஹன்யூ அப்படின்றது வந்து ஹன் டைனஸ்டியோடைய இதிலேருந்து வந்த டயலக்ட் இது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது வந்து ஹன் டைனஸ்டியோட டயலக்ட் அதனால இது ஹன்யூ ஷார்ட் ஃபால் ஓகே இப்போ நம்ம லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அப்படின்றாங்க அப்போ லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுதான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் ரென்னு சொங்கோ மேகோ ஓகே அதே மாதிரி லவ்ஷு மா ஸ்வேஷங் இந்த மாதிரி தான் ஓகே ஸோ இதை வச்சு ஜியாவ் ஷம்மா மின்சுவோ இதை வச்சு நம்மளை இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க ஓகே இப்போது எனக்கு க்ளோரியா நீங்கள் ஒரு இது பண்ணணும் இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கும் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா வெறுமனை இந்த பினியன் மட்டும் போட்டு இந்த கொஸ்டின் எழுதிட்டு அப்படியே பக்கத்தில் ஆன்சர் டக்குன்னு எழுதி ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஓகே உங்களுக்கு எப்படி எழுதுறது பிடிக்குமா ஸோ வாட் டைப் ஆஃப் பர்சன் ஆர் யூ ஆர் பை ரீடிங் எப்படி எழுதுறது
எழுதுறது பிடிக்கும்ன்றீங்களா இல்லை பிடிக்காதுன்றீங்களா? எழுதுறது தான் மேம் பிடிக்கும். எழுதுறது பிடிக்கும். ஸோ யூ லேர்ன் பை ரைட்டிங். ஆமாம், அது பிடிக்கும்னாலே யூ லேர்ன். ஸோ வி லேர்ன் பை. எனக்கும் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு வருவா, அவளுக்கு வந்து எழுதுறதுனாலே சுத்தமாக பிடிக்காது. மேக்ஸ் எப்படி போட்டேன் அப்படின்னு கேட்டால், மேம் மேக்ஸ் நான் பை ஹார்ட் பண்ணி போரெல்லாம் பண்ணி அப்படியே போட்டுட்டேன் அப்படின்றா. ஸோ +2 தான் இப்போ முடிச்சிருக்கா. அவள் வந்து இது இப்போது என்ன சொல்கிறது, உங்களை மாதிரி அவ்வளோ 1-on-1. ஸோ அவள் வந்து 11:30 மணிக்கு 11 மணிக்கு வருவாள் கரெக்டாக. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எழுதுறது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் என்னால் அவளுக்கு இந்த சைனீஸ் கேரக்டர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க முடியல. மேம் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது மேம், அதனால் நம்ம சைனீஸ் கேரக்டர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், வெறும்னா நான் போரலாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. நீ ஜியாவ் ஷம மீன்ஸ் ஓ ஜியாவ் நீஷு சொங்கோரன்வா. Newly learned. So describe the pictures using the newly learned language points and words. இப்போ தாஜியாவ் சோதன். சோதன் அப்படின்றது மைக்கேல் ஜார்டனை தான் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய தான் இது வந்து எக்கோ நேம். இது ஆக்சுவலாக சோதன் அப்படின்றது எக்கோ நேம். அவங்களோட பேர் மாதிரியே அவங்களோட லாங்குவேஜில் சைனீஸ் லாங்குவேஜில் சொல்லும் போது இந்த பேர் இந்த மாதிரி ஆகிடும், எக்கோ நேம். ஸோ ஜோதன். தாஷு இவர் வந்து மெய்கோரன் தான். He is an African person. அதாவது African American person. ஸோ மெய்கோரன். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் க்ளோரியா. அப்போ தாஜாவ் யாமிங். தாஷா மெய்கோரன். அந்த இவர் ரைட் சைடில் இருக்கிறா? ரைட் சைடில் இருக்கிறா. சொங்கோரன். தாஷா சொங்கோரன். தாஷா சொங்கோரன். அதே மாதிரி ஓபுஷு இந்த பைப்பில் என்ன சொல்லுவோம், நான் டீச்சர் இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா? அப்போது என்ன சொல்வீங்க? ஓபுஷு லவ்ஷு. ஓபுஷு லவ்ஷு. ஓபுஷு ஓஷு. ஓஷு ஸ்வேஷன்னு சொல்லிட்டான். ஓஷு ஸ்வேஷன். இவர் வந்து ஓஷு லவ்ஷு. நெக்ஸ்ட்டு இது ஓஷு லவ்ஷு. ஆனால் இந்த இடத்துல மூணாவது ஒரு இது வச்சுருக்கானே, இந்த இடத்துல இவன் வந்து என்னன்னு சொல்லுவான், அவனை எந்த நேஷனாலிட்டின்னு சொல்லுவான்? ஓஷு நேஷனாலிட்டி. அவனை ஃப்ரெஞ்ச் பர்சனாக மாற்றிடலாமா? ஓகே. ஃப்ரெஞ்சுன்னா ஃபாகோன்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஃபானாலே ஃப்ரெஞ்சு கண்ட்ரி பர்சன், கோனா கண்ட்ரி. நம்மளுக்கு மட்டும் இங்குவோன்னு கொடுக்கவே இல்லை அவனுங்க. நம்மளுக்கு மட்டும் இந்துவோன்னு தான் இந்துவோன்னு சொல்ல, இந்துன்ட்டானுங்க, இந்துன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏஷியாவில் ஒரு பார்ட்டு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபாகோ ஃப்ரெஞ்சுக்கெல்லாம் வந்து, ஏன்னா ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஆக்சுவலாக, இப்படி ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கும். அதனால் ஒரு கான்டினென்ட் மாதிரி, அது கான்டினென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி மாதிரி. அதாவது இட் இஸ் வித் பவுண்ட்ரிஸ் ப்ராப்பராக வந்து இந்த சைடு ஆல்ப்ஸ் மவுண்டெயினு, இந்த சைட் சி அப்புறம் ரிவர்ஸு. ஏன்னா இந்த இடத்துல ஜெர்மனியோட இது இருக்கிறதுனால ரிவர் இந்த இடத்துல ஓடும். அதே ரிவர் வந்து இவங்க செயின்னு சொல்லுவாங்க, இவங்க ஆல்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபாகோன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கும் தான் மவுண்டெயின் இருக்குது, ரிவர் இருக்குது, ஆனால் நம்மளை வந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லலை. அது என்னவோ தெரியல. ஓகே சரி. அதே மாதிரி ஓஷு லவ்ஷு, ஓபுஷு ஸ்வேஷன், ஓஷு ஃபாகோரன் வச்சுக்கலாம். ஃபாகோரன் இல்லாட்டி அவுதாலியாரன். அவுதாலியா அப்படின்னாலே வந்துட்டு ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியன் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுதாலியாரன். ஓகே சரி. இப்போ இது வந்து ப்ரொனன்சியேஷன் நமக்கு சொல்கிறாங்க, எப்படி இது வந்து ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே. இப்போ ஜ, கியூ அண்ட் எக்ஸ் ஆர் நோன் அஸ் கரோனல்ஸ். கரோனல்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் அது வந்து நம்ம மிடில் ஆஃப் த மவுத்தில் இருந்து சொல்லுவோம். ஸோ த சர்ஃபேஸ் ஆஃப் த டங். இப்போ நம்மளுக்கு இந்த நம்மளோட டங்கோட டிப்பு வந்து டச்சஸ் த ஹார்ட் பேலட். ஹார்ட் பேலட் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இப்போ அந்த நமக்கு அந்த மேலில் வந்து இருக்கும் இல்லையா, மேலே இருக்கக்கூடிய இது ஸ்ட்ரக்சர். இப்போ இதுதான் நம்மளுடைய ஹார்ட் பேலட். இது மேலே இருக்கிறது. இந்த நாக்கு இப்படி போய் மேலே தொடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, the surface of the tongue touches the hard palate when pronouncing j and ch. எப்படி சொன்னால் இந்த நாக்கு இப்போ வந்து நான் இந்த இடத்துல இவனுக்கு ஒழுங்காகவே போடலை. நாக்கு எங்கே இருக்குன்னே தெரியும். இது நான் முதல்ல நான் படிக்கும்போது எங்கே நாக்கு இருக்குன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வச்சுட்டேன். அப்புறம் அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதில் இவனுக்கு என்ன தான் சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்புறம் தான் புரிஞ்சுது. அதை புரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நாக்கு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நாக்கு அப்படின்னா, இப்போ இந்த டிப்பு வந்து இப்படி இது பாட்டுக்கு இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, நீளமாக போயிட்டு இருக்கும். இதுதான் நம்ம டிப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த டிப்பு வந்து இந்த ஹார்ட் பேலட்டை போய் இப்படி நம்ம டச் பண்ணி சொல்லணும். ஜ அது சொல்லி பாருங்களேன். மேலே அந்த நாக்கு கொண்டு போய் மேலே வச்சு ஹார்ட் பேலட்டில் வச்சு சொல்லுங்க. ஜ நம்ம ஜே மாதிரியே சொல்ல மாட்டோம். ஸோ while Q brings out a strong hair flow. இப்போ இந்த ஜன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பிளண்ட்டாக ஒரு மாதிரி குழன்னு இருக்கா ஜ. அதே வந்து ஷ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாய் வழியாக உங்களுக்கே தெரியாமல் இப்படி காற்று வருது பாருங்கள். 3 லேயராக வருது காற்று அப்படின்றோம். நீங்கள் சொல்லி பாருங்க. இப்போ வந்துச்சான்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி எக்ஸுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, when X is pronounced, the surface of the tongue approaches the hard palate without reaching it. நான் நம்மளே உச்சரிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் பாருங்களேன், மேலே கொண்டு போகலாம். ஆனால் பட் வந்து 4 சைட்லேருந்து ஒரு மாதிரி இப்படி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து வருது. இது எல்லாமே வந்து கன்சோனன்ஸ் தான். இது இப்போ ஜேஐ வந்துன்னா ஜூன்னு சொல்ல போகிறோம். ஏ வந்ததுன்னா ஜான்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போது ஏஇஐஓயு இதுக்கு அடுத்து வர்றது தான் மெயினான இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கும். பட் இது இதுவாக வந்து இதனோட ப்ரொனன்சியேஷன் இப்படி தான் இருக்குது. அதனால தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. அதே ஒரு நேட்டிவ் சைனீஸ் பர்சன் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ச வந்துட்டு அந்தளவுக்கு நம்மளை கண்டுபிடிச்சி இனிஷியலாக பேசுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க இங்கே. ஓகே, அதை வச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லிசன் டு த ரெக்கார்டிங் அண்ட் ரீட் ஆஃப்டர் இட். பே அட்டென்ஷன் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இனிஷியல்ஸ். நம்மளுக்கு இனிஷியல்ஸ்ன்றது தான் இப்போ இந்த எக்ஸு ஜே எக்ஸு. ஓகே, இன்னொன்று இருந்தது இந்த க்யூவியே காணும். இங்கே இருக்குது க்யூ. ஓகே, இது வந்து க்யூவில் எதுவுமே வந்து வேர்ட்ஸ் வந்து சியாவ்ஷுவே அப்படின்றது அப்படின்னா சியாவ்ஷுவே அப்படின்றது கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, போத ஹங்பன் ஷாவ்ஷுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த க்யூ மாதிரி வேர்ட்ஸு முன்னாடி வரும். இல்லைனா இது வந்து மோஸ்ட்லி இப்படி தான் 2வது வேர்டாக தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சியாங்கு எக்ஸு தான் இருக்குது, ஜே தான் இருக்குது. இது இப்போ இந்த 2வது வெக்காபுலரியில் தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது 2வது வெக்காபுலரி. இது ஃபஸ்ட்டுனா இது 2nd வெக்காபுலரி. ஓகே, இப்போ இது வந்து நம்ம லிசன் பண்ணுறோம். இப்போ இது லிசன் பண்ணும்போது ஃபைனல்ஸோடு சேரும்போது அது மாறிடும் ப்ரொனன்சியேஷன். இப்போ இந்த எக்ஸு ஜே கியூ இது எல்லாமே இனிஷியல்ஸ் தான். ஃபைனல்ஸுன்றது வந்து நம்மளுக்கு பபுள்ஸு. ஓகே, இப்போ வந்து 3, 4 வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போது听录音并跟读，注意声母发音的区别。 Listen to the recording and read after it. Pay attention to the differences between the initials. 休息、积极、机器、小区、星期、香蕉、兴趣、继续。நீங்கள் அதை அதே மாதிரி அந்த டிப் ஆஃப் த டங் எடுத்து மேலே கொண்டு போய் வச்சு பேசுங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன், வரும் பாருங்கள் உங்களுக்கும். சியூசி அது வந்து வரல இல்லையா. ஸோ வந்து எக்ஸு ஐயூ வர்றதுனால நம்மளால் கொண்டே போக முடியல மேலே. சியூசி நாக்கை தூக்கிட்டு மேலே போக முடியல. சியூசி
ஜி இல்லையே. ஜிச்சு எப்படி சொல்கிறோம் ஜிச்சு இல்லை நம்ம நாக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அதுக்கேற்ற மாதிரி பொல்லி ஆகும். ஓகே ஜிச்சு. ஓகே மூணாவது இல்லை மேம் நான் மூணாவது தான் மேம் படித்தேன், நீங்கள் ரெண்டாவது நினச்சிட்டீங்க. ஜிச்சு. ஓகே அதுக்கு அடுத்தது ஷியாச்சு. ஷியாச்சு. செங்ச்சு. xiang xing chu. jishu. ஜிஷு. சு வந்து ஷு அப்படின்னு வரும். ஷு அதான் மேலே இருந்து நாக்கு போய் வந்து 4 சைடு காற்று வெளியில் வருது. ஜிஷு அப்படின்ட்டு. ஓகே ஸோ இதுலேயே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கு முக்காடி போயிருக்கோம், ஆனால் அவங்க அதோட நம்மளை விடுறதா இல்லை. ZCS இதையும் வந்து கற்றுக்கணும்னு வச்சுருக்காங்க. ZCS. ஓகே அப்போ ZCS ஆர் டென்டல்ஸ். அப்போ மேலே பார்த்த அந்த JQ அந்த JQ இருக்கு இல்லைங்களா, JQ வேறு என்ன பார்த்தோம் JQX, இது வந்து கரோனல்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ கரோனல்ஸ்ன்னும் போது நீங்கள் மேலே கொண்டு போய் டிப் ஆஃப் த டங்கை, அதாவது டங்கை கொண்டு போய் மேலே ஹார்ட் பேலட்டில் வைக்கிறது. ஆனால் இப்போ இந்த ZCXை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டென்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டென்டல்ஸ் வந்து the tongue tip touches the inner surface of the upper teeth. மேலே இருக்கக்கூடிய 3 பல்லு இருக்கு இல்லையா, அதை போய் டச் பண்ணும். நம்ம இதுக்கு டென்டிஸ்ட்ரியே படிச்சிருக்கலாம் போல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கரோனல்ஸ் அப்பர் டீத் லோயர் டீத் அப்படின்னு வருது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி நீங்கள் உங்களோட டிப் ஆஃப் த டங்கை கொண்டு போய் மேலே அந்த 3 பல்லு இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கிற 3 மேலே இருக்கிற பல்லு தான், கீழே இருக்கிற பல்ல வைக்காம மேலே இருக்கிற பல்ல வச்சோன்னா சொல்லுங்க. அப்படி வாங்க வந்துட்டீங்க. ஓகே அப்போ அவங்க என்ன ஸோ அதே தான். இப்போ நம்ம ஜே சொல்லும் போது மேலே வச்சு ஜே சொல்லும்போது காத்தே வரல அதே. ஆனால் இப்போ நம்ம ஜே இதே தான், இதே எஃபெக்ட் தான். ஜே சொல்லும் போது எந்த காற்றும் வெளில வராது. அதே தான் இசட் சொல்லும் போதும் காற்று வராது. ஆனால் இந்த இடத்துல நம்ம Q வந்து ஷு அப்படின்னு சொல்லும்போது காற்று வந்தது. அதே மாதிரி அப்படின்னு அந்த பல்லை வந்து மேல் பல்லை கொண்டு போய் நாக்க வைக்கும்போது சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல காற்று வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி அப்படின்போது 1 சிங்கிள் ஸ்ட்ராண்டாக காற்று வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரி பேச தான் நம்ம அவங்களோட ப்ரொனன்சியேஷனை நம்ம கொஞ்சமாவது அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம பேசுகிறதே புரியுது. இல்லைன்னா புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லிக்கலாம், ஆமாம் நாங்கள் சைனீஸ் தான் பேசுகிறோன்ட்டு. இல்லையே நீங்கள் பேசுகிறது சைனீஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் நம்மளே பார்க்குறாங்க. ஓகே அப்போ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்துட்டு இந்த ஆடியோ கேட்குறது இந்த மாதிரி வந்து ஓகே நம்ம என்ன பண்ணணும், இப்போ டிப் ஆஃப் த டங் எடுத்து கொண்டு போய் பல்லில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த நாக்கை கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இந்த எக்ஸசைஸில் இவங்க என்ன சொல்கிறாங்க 5 3 5 இப்போ லெசன் பண்ணலாம்.听录音并跟读，注意声母发音的区别。 Listen to the recording and read after it. Pay attention to the differences between the initials. 洗澡、洗澡、打扫、3次、自己、昨天、早上、操场、汉字。ஓகே சரி. இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நடுவில் அந்த கேரக்டர் வருது. ஸோ அந்த கேரக்டர் வர இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சீனும் போது நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ வித் வாட் அப்பர் பேலட்டுக்கு போயிடணும்.
நாக்கு கொண்டு போய் ஜி இல்லையா, ஜீன்னும் போது யூ ஹாவ் டு அப்பர் அந்த அந்த ஹார்ட் பேலட்டுக்கு நாக்கு போகணும். அப்போ ஹெச்பின்னு போட்டுக்கிறோம் இங்கே எக்ஸுக்கு. சவ் வரும்போது உங்களோட டீத்துக்கு போகணும். அப்போ அப்பர் டீத்து யூடி. அப்போது ஜி சவ், ஜி சவ், ஜி சவ், சவ். ஜி சவ். அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல எதுவும் இல்லை, நல்ல வேலை இந்த எக்ஸும் இதுவும் இல்லை, அதனால இது விட்டுடலாம் நம்ம. தா கெஸ் இருக்குது, கெஸ் வந்து அப்பர் டீத்து. அப்போ வந்து தான்றது அழகாக சொல்லிடலாம். தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டங்கை கொண்டு போய் முன்னால் டீத்தில் வச்சு சொல்லணும். தா சவ், தா சவ். அதே மாதிரி இப்போ அப்பர் டீத்துக்கு மேலே போகுது, அப்பர் டீத்துக்கு போகுது. அப்போ சான் சு, இதுவும் அப்பர் டீத் இல்லையா, சான் சு. அதே மாதிரி அப்பர் டீத் சு, சு ஜு, சு ஜு. இது அப்பர் டீத்து, இது வந்து மேலே இருக்கிற இதுக்கு ஹார்ட் பேலட்டுக்கு போகணும். அப்போ சு ஜு. ஓகே, எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இது வந்து அப்பர் டீத்தை யூ போட்டுக்கிறோம். இது வந்து வேற ஏதாவது இருக்காங்க? இல்லை, நல்ல வேலை இல்லை. ஜோத்தியன், 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 ஜோத்தியன். இப்போ நீங்களே இதை ட்ரை பண்ணுங்க. ஒன்லி இது மட்டும்தான், அப்பர் டீத் மட்டும்தான் இருக்கு. Zo. Okay. Zhao Shang. Zhao Shang. Zhao Shang. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து சவுட், இதுவும் அதே தான். சவுட் சாங், சவுட் சாங். சவ் மேலே வந்து அப்பர் டீத்துக்கு போகுது. அப்போ வந்து சவ் வராது, ஆக்சுவலாக வராது. சவுட் சாங், ஏன்னா இதில் ஆவோட இது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளே மேலே போகணும்னு நினச்சாலும் முடியாது. சவுட் சாங், சவுட் சாங். ஓகே, சவுட் சாங். இது வந்து அகைன் அப்பர் டீத். ஹன்ஸு, இது வரும், ஜு வரும். ஹன்ஸு, ஹன்ஸு, ஹன்ஸு. எஸ், எக்ஸாக்ட்லி. அப்பா திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் தி ஃபைனல்ஸ் ஐ-யூ அண்டு வித் இ-யூ, இது umlaut with. ஓகே, so the finals I and U share the same position of articulation but are pronounced with the lips in different shapes. When pronouncing I, the lips are relaxed. எப்பயும் I சொல்லும் போது நம்ம lips கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகுது. When pronouncing U, the lips must be rounded. நீங்கள் U அப்படின்னு சொல்லி பாருங்களேன், U, அதாவது நம்ம இப்படி தான் சொல்கிறோம் U அப்படின்னா நம்ம lips ரவுண்ட் ஆகும் ஆக்சுவலாக. The lips must be rounded. To practice the two sounds, you can say E first, then keep your tongue where it is and round your lips to pronounce U. அதனால முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஈயை வந்து ரிலாக்ஸாக சொல்லிட்டு அப்புறம் யூ சொல்லுங்க. இ யூ எப்படி, ஈனா ஃப்ளாட்டாக போயிட்டு யூ இப்படி ரவுண்டாக வந்துடுறோம் லிப்ஸை. இ யூ, எஸ், இ யூ, 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 இ யூ, இ யூ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி போத் யூ அண்ட் யூ ஆர் ப்ரொனவுன்ஸ் வித் ரவுண்டட் லிப்ஸ். யூவே நம்ம அப்படி தான் சொல்கிறோம், யூ ரவுண்டட் லிப்ஸில் தான் சொல்கிறோம். வென் சேயிங் யூ, த டங் இஸ் இன் அ ஃப்ரண்ட் பொசிஷன்.
with the tip pressing the inner surface of the lower teeth. ஓ இது வேறையா? ஓகே, யூ அப்படின்னு இது வந்து நம்ம நார்மலாக சொல்லிடுறோம். இதோடு சேர்த்து இந்த ரெண்டு உம்லவுட் மேலே இருக்கிற அந்த ரெண்டு புள்ளியோட சொல்லும் போது இதுக்கு ஒன்லி டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா ரவுண்டாக தான் லிப்ஸ் மாறுது. ஆனால் நம்மளோட டங்கோட டிப் வந்து லோயர் டீத்தில் வச்சுட்டு சொல்கிறோம். யூ எப்படி? யூ யூ. நண்பனில் வந்து சத்யராஜ் பேசுன மாதிரி பேசுவோம். ஓகே, நாக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி அதில் பேசுகிற ப்ரொனன்சியேஷன்லாம் அந்த மாதிரி பேசுவோம். ஓகே, யூ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி when saying you, the tongue is in a back position. டங்கு பாட்டுக்கு நார்மலாக பேக் பொசிஷன்லாம் இல்லை, நார்மலாக அது பாட்டுக்கும் பின்பக்கம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பொசிஷன், நார்மல் பொசிஷனில் இருக்குது. when saying you, the tongue is in the back position with the tip staying away from the inner surface of the lower teeth. அப்போ நீங்கள் வெறுமனை யூ மட்டும் சொல்லும்போது யூ அது பாட்டுக்கும் அதோட பொசிஷனில் இருக்குது, எதையும் போய் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் அது பாட்டுக்கும் பேசாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரெண்டு புள்ளி வச்சு அந்த யூ சொல்லும் போது மட்டும் நீங்கள் உங்களுக்கு டங்கு டிப்பை கொண்டு போய் கீழ்ப்பல்லில் வைக்கணும். யூ யூ இல்லை, நீங்கள் வச்சு சொல்லுங்கள், அது கொஞ்சம் ஒரு மாதிரி எக்கோயிக்காக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி நேசல் சவுண்ட் வருது. யூ யூ. மூக்கில் இருந்து கொஞ்சம் சத்தம் வருது ஆக்சுவலாக. யூ யூ. அதுதான் சொல்கிறாங்க. ஓகே சரி, அதோட இல்லாமல் இன்னொரு இதுவும் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, when பூ இஸ் ஃபாலோடு பை a syllable in the first, second or third tone, it doesn't change. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பூ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாலியாக வந்து 4th டோனில் தான் உட்காந்துருக்கும் எப்போயுமே. ஸோ அந்த 4th டோனுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு டோன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டில் சிங்கு வந்து 2nd டோனில் இந்த டோன் வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹவ் வந்து 3rd டோன் இது வந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது எல்லாத்துலேயும் 4th டோனாகவே அது அப்படியே அது மெயின்டைன் ஆகிக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னா அதே தான், இப்போ இதே தான் கொடுத்துருக்காங்க, இது அகைன் 2nd டோன், இது 3rd டோன், அப்படியே அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா பூ வந்து 4th டோனில் இருக்கும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டும் 4th டோனில் இருந்ததுன்னா நம்மளால் பூ ஹுயின்றது சொல்ல முடியாது. நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷனில் இது 2nd டோனுக்கு மாற்றிக்குவோம். அப்படின்னா தான் அது வந்து நம்மளால் கொஞ்சம் நல்லா சொல்லவே முடியும் அந்த வேர்டை. பூ ஹுயி அப்படின்ட்டு போயிடும். அதே மாதிரி பூஷு, பூகன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மேலேயே வந்திருக்கும். அது எப்போயுமே பூ வந்து எப்போயுமே 4th டோனில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு இதில் இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷூவும் 4th டோனில் வருது. ஆனால் இந்த இடத்துல 4th டோனில் இருக்க வேண்டிய பூ வந்து 2nd டோனுக்கு மாறி இருக்கு பாருங்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஓ பூஷு அப்படின்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரியே இருக்கும். ஓ பூஷு லவ்ஷு. நான் இதை இப்போ 2வது மட்டும் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அதை. 课文2。 Text 2. 你是老师吗？ 我不是老师，我是老师，எப்படி சொல்கிறோம், பூஷு இல்லைன்னா நம்ம இப்போ வந்து ஓ பூ, அப்போ நீங்கள் ஷு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லணும், பூஷு பூஷு அப்படியே தான் சொல்லணும். ஏன்னா ஷு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் 4th டோன் தான். ஸோ நம்ம 2வது இருக்கிற வேர்டை வந்து மாற்றுறதுக்கு நம்மளுக்கு எந்த ரூலும் எந்த லாவும் இல்லை. ஆக்சுவலாக நம்மளால் பண்ண முடியாது, we cannot do that. பட் இன்ஸ்டெட் we can change the பூஷு அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓ பூஷு லவ்ஷு, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஜாலியாக சொல்லலாம். பூச்சு, பூசிங், பூஹாவ், பூஹ, பூனெங், பூசியாங். ஆனால் இது மட்டும் பூஹுய், பூஷு, பூகன் அப்படின்னு. எங்கே நீங்கள் படிங்க ஒரு வாட்டி. இதெல்லாம் நம்ம நார்மலாக சொல்லலாம். பூச்சு, பூச்சு, பூசிங், பூசிங், பூஹா, பூஹு, பூனெங். எப்படி சொல்லணும், பூனெங், பூசியாங், பூசியாங். இப்போ இது வந்து பூஹுய் அப்படி சொல்லணும். பூஹுய், பூஷு, பூகன், பூகன், பூகன் அப்படின்னா டு நாட் டு லுக். பூகன். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். பூச்சு,
இது வந்து பூச்சு பூசிங் 不信不好 ஆ 不喝 ஆ 不宁 ஆ 不降 பூசியாங் இதே வந்து பூஹி 不会 பூஷு 不是 ஆ不看 அப்படி மேலே ஏறி டொப்புன்னு இறங்குறோம் மேலே ஏறி டொப்புன்னு இறங்குறோம் ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து இது கீழே இறங்கி மேலே ஏறுறோம் இப்படி ஏறுறோம் இது வி பூ அதெல்லாம் பூசிங் பூஹவ் பூஹ பூனெங் இது வந்து பூஹி பூஷு பூகன் ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷனே நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு நம்ம அதை வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்காது ஆடியோ கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு இதுக்கு இருக்குது ஆடியோ இருக்குது ஓகே 3-6 ப்ளே பண்ணுறேன் OK 不的变调。 Tone Sandy of bu. 一 1. 不吃，不行，不好，不喝，不能，不想。 二 2 2. 不会，不会不是，不是不看， 看ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரே மாதிரியே கேட்கும் சவுண்டு இப்போதைக்கு ஆஸ் அ பிகினராக வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருக்கும் ரெண்டு சவுண்டுக்கு பெரிய வித்தியாசமே தெரியாது பட் ஸ்லோவாக தான் அது புரியும் OK சரி இது வந்து நம்ம கம்மிங் கிளாஸில் பார்ப்போம் ஏன்னா இதுவும் அகைன் ப்ரொனன்சியேஷன் பேஸ்டாக இருக்கிறதுனால ஓகே இது மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகே இப்போது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யுவே அப்படின்றாங்க இல்லையா அப்போ இந்த யுவே அப்படின்றது வந்து அவங்க முதல்ல இப்படியெல்லாம் இருந்திருக்கு இப்படியெல்லாம் போட்டு அவங்களால எழுத முடியாமல் போய் அப்புறம் ஃபைனலாக இப்படி வந்துட்டாங்க அப்போது இது வந்து நம்ம இந்த ஹெங்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஹெங் போட்டுட்டு அப்புறம் இது வந்து ஒரு ரேடிக்கல் அப்போ 1 2 ஸ்ட்ரோக் ஆர்டர் 1 இது 2 ஸ்ட்ரோக் ஆர்டர் அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது 3 அப்புறம் 4 அப்போ இந்த ஒரு யுவேக்கு நம்ம 4 ஸ்ட்ரோக் ஆர்டர் கொண்டு வரோம் அப்போ 1 2 3 4 ஓகே அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஹார்ட் ரேடிக்கல் வந்து முதல்ல இப்படியெல்லாம் போட்டுருக்காங்க இது வந்து இப்பயும் தான் போடுறாங்க இந்த கொரியன்ஸ்லாம் போடுறாங்க இப்படி காமிச்சிட்டாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இது வந்து ஹார்ட்டோடைய அப்பர் சேம்பர் லோயர் சேம்பர் அப்படின்ற மாதிரிலாம் பிடிச்சி கடைசியில் எதுவுமே ஒத்து வராமல் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து பிளட்டு ட்ராப்லெட்ஸு பிளட்டோட இண்டிகேஷன் தான் அது ப்ளஸ் வந்து இதனுடைய ஏபெக்ஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இப்படி போட்டாலும் ஒன்று தான் எப்படி வேணாலும் இப்படி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்படி போட்டுக்கலாம் ஸோ 1 2 3 4 இதுவும் ஹார்ட் தான் ஸோ மேலே இருக்கிறது பிரிண்டட் வெர்ஷன் நம்மளுடைய எப்போயுமே இப்போ நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எழுதும் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி தான் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ 1 2 3 4 இது வந்து ஹார்ட் இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சின்னு சொல்லிக்கிறோம் ப்ரொனன்சியேஷன் வந்து சின் எக்ஸ்ஐஎன் சின் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு டப்பா போட்டுடுறாங்க அந்த டப்பாக்குள்ளே நடுமத்தியில் ஒரு கம்பி மாதிரி சொருகிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ நடுமத்தியில் அப்படி அந்த இது வந்து லைன் வந்து போகிறதுனால இட் பிகம்ஸ் மிடில் தட் இஸ் சொங்கு அதுதான் நம்ம சொங்கோரனுக்கு எடுக்கிறோம் ஆனால் ஒரிஜினலாக இப்போ இந்த சொங்கை மட்டுமே எடுத்து நம்ம வேறு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த இடத்துல மிடில் இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு எழுப்பு அப்படின்னாங்கனால அதுக்கு சொங்குன்னு தான் சொல்லுவாங்க அப்போ சொங்கு இஸ் நத்திங் பட் மிடில் ஓகே அதே மாதிரி இப்போ ரென் அப்படின்னா முதல்ல இப்படிலாம் போட்டெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் எதுவும் வரல ஸோ இதுவே அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா நாலா போக்கில் ஒரு ஆள் அவனுக்கு ஒரு கால் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஓகே நடந்து போகிற ஒரு பர்சன் அதுதான் ரென்னுனா பர்சன் ஓகே ஸோ இதுதான் அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ ஹரிசானல் ப்ரெசிடிங்கில் நம்ம ஷீல பார்த்தோம் கொங்கில் பார்த்தோம் ஸ்ட்ரோக் ஆர்டர் வந்து இப்போ 1 2 அதே மாதிரி 1 இப்படி வந்துட்டு அப்புறம் இது மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிகராக இருக்கும் இந்த கொங்குன்றது வந்து ஒர்க்கு லேபரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதாவது போசை கொங்ஸுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கொங்கு இந்த கொங்கு தான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்காக போயிருக்கோம் கொங்ஸு அப்படின்னு சொன்னேன் ஓசை கொங்ஸுன்னா ஐம் அட் ஆஃபீஸ்
அதே மாதிரி பாக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. இதே தான், இந்த ரேடிக்கல் தான் இப்படி போடுறோம், ஸ்ட்ரோக் ஆர்டர் போடுறோம், போட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் போடுறோம். இது வந்து பான்னு ஆகிடுது, இதுக்கு கெயிட்டு. அதே இதை இப்படி போட்டு டச் பண்ணுற மாதிரி போட்டோன்னா அது ரென் ஆகிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். ரென்னு விச் இஸ் பர்சன். ஓகே, அப்போது இதில் வந்து நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோம். இந்த லெசனுடைய இதில் இந்த இது மட்டும் நம்ம கம்மிங் உங்களுக்கு மண்டே தானே கிளாஸு? ஆமாம். ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு தென் வி ஹாவ் டு மூவ் ஆன் டு த 4th சாப்டர். ஓகேவா க்ளோரியா? ஓகே, ஸோ இது நான் ஆடியோ இப்போது ஸோ 4th சாப்டர் நம்ம போகணும். இப்போ நான் என்னுடைய வீடியோ வந்து இது பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.